Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa ahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து 89வது சூறாவான அல் ஃபஜ்ரில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 1லேருந்து 20வது ஆயத்து வரைக்கும் பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம 21லேருந்து 26 வரைக்கும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 21 வார்த்தைக்கு வார்த்தை பொருள் தெரிஞ்சுக்கலாம். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. கல்லா அப்படின்னா அவ்வாறல்ல, அப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம். இதா அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். வென் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வென். துக்கத்தி அப்படின்னா லெவல் பண்ணுறது, சமதளமாக ஆக்குறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதை சமதளமாக ஆக்கணுன்னா என்ன பண்ணணும்? தூள் தூளாக தகர்க்கப்படணும் இல்லையா, அதுதான் துக்கத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மாஷ் பண்ணுறது இல்லைனா பவுண்டு பண்ணுறது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது வேகமாக ஓங்கி அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடித்து சமதளமாக ஆக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் துக்கத்தி. எது அப்படி ஆகும்னு பார்த்திங்கன்னா அல் அர்து. அர்துனா பூமி. தக்கன் தக்கா, அதாவது தூள் தூளாக தகர்க்கப்படும் போது, தூள் தூளாக க்ரஷ் ஆகும், பவுண்ட் ஆகும். பவுண்ட் அப்படிங்கிறது வந்து வேகமாக அடிக்கிறது, ஹிட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து லெவல் பண்ணுறதுக்காக, இந்த பூமியை வந்து சமதளமாக ஆக்கிறதுக்காக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரஷ் பண்ணப்படுது, வேகமாக அடிக்கப்படுது, தூள் தூளாக தகர்க்கப்படுது. ஓகேவா? ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான்னா, அதாவது அல்ல, பூமி தூள் தூளாக தகர்க்கப்பட்டு விடும்போது அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்லப்படுது. அப்படின்னா தூள் தூளாக தகர்க்கப்படும் போது அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன நடக்குதுன்னா மறுமை நாளை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள செயல்கள் எல்லாமே செய்கிறது தப்பு, இந்த மாதிரி நீங்கள்லாம் செயல்கள் இப்படி இருக்கக்கூடாது, உங்கள் செயல்கள் இவ்வாறு இருப்பது சிறந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி தூள் தூளாக தகர்க்கப்பட்டு விடும்போது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி செயல்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து காரியம் வந்து எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துறது கிடையாது, ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறது கிடையாது, உணவளிக்கும்படி பிறரையும் தூண்டுவதும் கிடையாது, பிறருடைய அனந்தர சொத்துக்களை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப அளவு கடந்த செல்வத்தை நேசிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு உங்கள் செயல்கள்லாம் இப்படி இருக்கிறது சிறந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி தூள் தூளாக தகர்க்கப்பட்டு விடும்போது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அடுத்தது 22வது ஆயத்தில் வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃப்பன் ஸஃப்பா. வஜாஅ அப்படின்னா மேலும் இன்னும் வருவான், ஜாஅனா வருவான், வனா இன்னும் மேலும் அப்படின்னு அர்த்தம். ரப்புக யார் வருவா? உன்னுடைய ரப்பு. ரப்புக வல் மலக்கு இன்னும் மலக்கு. ஓகே, வல் மலக்குனா இன்னும் மலக்கு. சஃபன் சஃபா அப்படின்னா அணி அணியாக. ஓகே, ரேங்க்ஸ் அப்பான் ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அணி அணியாக, அதாவது இறைவன் வருவான், இன்னும் மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள். ஓகே, உமது ரட்சகன் மேலும் மலக்குகள் அணி அணியாக வரும்போது அப்படின்னு அர்த்தம். இது வந்து மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் 23வது ஆயத்தை பாருங்கள். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம் யௌமஇதின் யததக்கருல் இன்சானு வ அன்னா லஹு ذிக்ரா. வஜீஅ அப்படின்னா இன்னும் கொண்டு வரப்படும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் வரப்படும். யௌம இதின் எப்போ வரப்படும்? யௌம இதின் அந்நாளில், மறுமை நாளில். பி ஜஹன்னம நரகத்தை கொண்டு வரப்படும். ஓகே, ஹெல்ல கொண்டு வரப்படும். யௌம இதின் திரும்பவும் அந்நாளில். யததக்கரு நல்லறிவு பெறுவான், அதாவது உணர்வு பெறுவான், அவனுக்கு ஞாபகம் வந்துடும் அவனுக்கு. அல் இன்சானு யாருக்கு ஞாபகம் வரும்? மனிதனுக்கு. வ அன்னா இன்னும் எப்படி, லஹு அவனுக்கு, அவ்விக்ரா நல்லறிவு. ஓகே, அந்நாளில்
பாவிகளுக்காக நரகமும் கொண்டு வரப்பட்டு விட்டால் அந்நாளில் மனிதன் உலகில் அவன் அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடந்ததை நினைவு கூறுவான். இன்னும் அச்சமயம் அவனுக்கு நினைவு கூறுவது எவ்வாறு பயனுள்ளதாக ஆகும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு கேள்வி எழுப்புறான். அப்போ வந்து நரகம் கொண்டு வரப்படும். அந்நாளில் மனிதன் வந்து நல்லறிவு பெற்றுவான். அப்போது நல்லறிவு அவனுக்கு எப்படி பலன் தரும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஒரு கேள்வியை கேட்குறான். சுப்ஹானல்லாஹ். இப்போது அடுத்த இதை வந்து நான் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம 24வது ஆயத்துலேருந்து பார்க்கலாமா? யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி. யகூலு அப்படின்னா கூறுவான். ஹி வில் சே. என்ன சொல்லுவாங்க? யா லைத்தனி, யா லைத்தனி அப்படின்னா ஓ ஐ விஷ் இப்படி நடந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கத்தம்து என்னது? நான் முற்படுத்தி இருக்கணுமே. கத்தம்து நான் முற்படுத்தி இருக்கணுமே. லி ஹயாத்தி என் வாழ்வுக்காக, என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக எதை முற்படுத்தியிருக்கணும்? நன்மையை செய்து நான் முற்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டுமே என்று எப்போ சொல்வான்? அப்போது மனிதன் கூறுவான். ஓகே, என் மறுமையை வாழ்வுக்காக நான் நன்மைகளை முற்படுத்தி இருக்க வேண்டுமே அப்படின்னு மனிதன் சொல்லுவானா. அடுத்ததான் 25வது ஆயத்து. ஃபயௌம இதில்லா யுஅذிபு அஸபஹு அஹத். ஃபயௌம இதின் அதனால் அந்த நாளில், எனவே அந்த நாளில், ஆகவே அந்நாளில் லா யுஅذிபு அப்படின்னா வேதனை செய்ய மாட்டான். லா யுஅذிபு லானா இல்லை. ஓகே, வேதனை செய்ய மாட்டான். யுஅذிபு அப்படின்னா வில் பனிஷு. லா யுஅذிபு அப்படின்னா அதாவது நன் வில் பனிஷ் அப்படின்னு அர்த்தம். அஸாபஹு அப்படின்னா ஹிஸ் பனிஷ்மெண்ட். ஓகே, வேதனையை, அவனுடைய வேதனையை, அஹத் ஒருவனும், எனி ஒன் அப்படின்னு அர்த்தம். அந்நாளில் அவனுடைய, அதாவது அல்லாஹுடைய வேதனையை போன்று ஒருவனும் வேதனை செய்ய மாட்டான். அல்லாஹ் பாவிகளை அவ்வளவு பயங்கரமாக வேதனை செய்வான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எனவே அந்நாளில் அல்லாஹ்வாகி அவன் செய்யும் வேதனையை போல் மற்றவனும் வேதனை செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 26வது ஆயத்தை பாருங்கள். வலா யூசிகு வசாகஹு அஹத் அப்படின்னா வலா அப்படின்னா மேலும் இல்லை. வலானா மேலும் இல்லை. யூசிகு, யூசிகு அப்படின்னா கட்டுறது. ஓகே, அப்போ வலா யூசிகு அப்படின்னா இன்னும் கட்ட மாட்டான். வசாகஹு, வசாகஹு அப்படின்னா அவனுடைய கட்டுதலை, அவனுடைய கட்டுதலை, அஹது ஒருவனும், இன்னும் அவன் கட்டுவது போல் வேறு எவனும் கட்ட மாட்டான். அதாவது அவனுடைய அல்லாஹுடைய கட்டுதலை போன்று ஒருவனும் கட்ட மாட்டான் அப்படின்னா பழுக்க சூடு காட்டப்பட்ட சங்கிலிகளில் பாவிகளுடைய கைகள், கால்கள், கழுத்துகள் அந்தளவு கடுமையாக கட்டப்படும் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். கண்டிப்பாக நம்ம நரகத்தை பற்றி ஓதும்போது இந்த துவா வந்து ஓதிக்கணும். 3 தடவை ஓதணும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் காப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ். இப்போ வந்து நம்ம 21லேருந்து பார்க்கலாம். கல்லா இதா துக்கத்தில் ஆர்து தக்கன் தக்கா. அதாவது தக்கா அப்படின்னா சமதளப்படுத்துறதுக்காக பீட் பண்ணுறது, அதாவது அடிக்கிறது. இப்போ வந்து ஒரு பொருளை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அடித்து வந்து அதை சரி பண்ணுவாங்க இல்லையா? இப்போ இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா மேடு பள்ளங்களால் நிறைஞ்சதாக இருக்குது, மலைகள் எல்லாமே இருக்குது. இப்போது இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதிய பூமியாக ஆக்குவான். எப்போ ஆக்குவான்? சூறு ஊதப்பட்டதுக்கப்புறமா. ஓகேவா? 2வது சூறு ஊதப்பட்டதுக்கப்புறமா இந்த பூமி வந்து புது பூமியாக வந்து காட்சி அளிக்கும். அப்போது வந்து என்ன இருக்கும்? இந்த உலகம் இப்போ இருக்கிற உலகம் வந்து மேடு பள்ளமாக இருக்குது. அதை வந்து சரிமட்டமாகவே இல்லை, அப்படி தானே? மலைகள் இருக்குது, மேட்டு பூமிகள் இருக்குது, அப்புறம் கட்டடங்கள்லாம் வானளாவிய கட்டடங்கள்லாம் இருக்குது. இப்போது இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான்னா இடித்து தூள் தூளாக்கி சமதரையாக ஆக்கிடுவான். ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும் இந்த புதிய பூமி? எப்படி இருக்கும்னா 2வது சூறு ஊதப்பட்டதுக்கப்புறமா ஒரே வெட்ட வெளியாக இருக்கும். ஓகேவா? ஒரே வெட்ட வெளியாக காட்சியளிக்கும். அப்படிப்பட்ட பூமியில் தான் என்ன ஆகும் பாருங்கள்,
வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா. அப்படிப்பட்ட பூமியில் தான் என்ன ஆகும்னா, அதாவது மலக்குகள் எல்லாருமே வந்து எப்படி நிற்க போகிறாங்க, சஃபு சஃபா அணி அணியாக நிற்க போகிறாங்க. இந்த பூமியில் அணிவகுத்து நிற்பாங்க. மனிதர்கள் வந்து நன்மை தீமைகளை விசாரித்து அவங்களுக்கான தீர்ப்புகளை வழங்குறதுக்காக அல்லாஹும் ஆயத்தமாயிடுவான். அப்போது உமது ரட்சகன் வரும்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைரெக்டாக வர்றது கிடையாது. ஓகேவா? அந்த அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது. அதாவது ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு வருவான் அப்படிங்கிற கருத்து கிடையாது. சரியா? ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடம், திசை அப்படிங்கிறத விட்டு தூரமானவன், தூய்மையானவன். ஓகேவா? அதனால் படைப்புகளுக்கு தான் இந்த இடம், திசை, காலம் இதெல்லாமே. ஆனால் அல்லாஹுக்கு அப்படி கிடையாது இல்லையா? ஸோ வரும்பொழுது அப்படின்னா அந்த மாதிரி நம்ம கூடாது. தீர்ப்பு வரும்பொழுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உலமாக்களுடைய கருத்து. ஓகேவா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியாக சமதளமாக, அதாவது ஆனதுக்கப்புறமா சஃபு சஃபா வந்து மலக்குமார்கள் வந்து நிற்பாங்க. அப்போது அதாவது ஒரு மேசிவ் ஆர்மின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நிற்பாங்க. அடுத்ததாக 23வது ஆயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வஜீ யௌம இதிம் பி ஜஹன்னம். அந்த ஜஹன்னம் வந்து கொண்டு வரப்படும். ஜஹன்னம் அப்படிங்கிறது ஒரு டார்ச்சர் சேம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போது இந்த மக்கள் எல்லாமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெட்ட வெளியில் சூரியன் வந்து சமீபமாக கொண்டு வரப்பட்டதுக்கப்புறமா அவங்க வியர்வையில் அவங்களுடைய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி வியர்வை வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நடக்கும். அப்போது மக்கள் வந்து பீதியில் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட வந்து வேண்டுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லா நபிமார்கள்ட்டையும் போய் முறையிடுவாங்க. அப்போது நபிமார்கள் எல்லாமே அவங்க ஒவ்வொரு சில காரணங்களால் அவங்களால முடியாதுன்னு மறுத்துருவாங்க. அதுக்கப்புறமா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் மக்கள் வந்து வேண்டுவாங்க. அவங்கள்ட்ட போய் சிபாரிசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரிந்து பேச சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறமா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிபாரிசுக்கு அப்புறமா தான் அது வந்து அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். அதுக்கப்புறமா விசாரணை செய்கிறதுக்காக மஹ்ஷர் மைதானத்தில் படைப்புகள் வந்து தோற்றமளிப்பாங்க. ஸோ இந்த நிலை எல்லாமே வந்து மனிதர்கள் வந்து அவங்களாம் உலகத்தில் அவங்க செஞ்ச செயல்களுக்காக வருந்தி புலம்பி கதறுவாங்க. ஸோ இந்த வருந்துதல்கள் எல்லாமே வந்து எந்த ஒரு நற்பலனையும் தரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அடுத்ததாக பார்க்க போகிறோம். அதாவது வஜீ யௌம இதின் பி ஜஹன்னம் கொண்டு வரப்படும். அப்போது யௌம இதின் எத்ததக்கருள் இன்சானு அன்னா லஹு திக்ரா. அதாவது அந்த எத்ததக்கரு அப்படின்னா என்னென்னா, அவனுக்கு வந்து எல்லாமே நினைவு ஊட்டப்பட்டுரும். அதாவது இன்சான் அப்படின்னா மறக்கக்கூடிய மனிதன் அப்படின்னு அர்த்தம். மறதியுள்ள மனிதனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, எத்ததக்கரு, அதாவது எல்லாமே உணர்வு பெற்றுவான், ஞாபகம் வந்துடும். எல்லாமே அவன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமெம்பர் பண்ணிவிடுவான். இந்த உலகத்தில் அவன் செஞ்ச எல்லா செயல்களும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ ஃபுல்லாக தரோவாக அவனுக்கு ரிமெம்பர் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அன்னா லஹு திக்ரா அப்படின்னா அதனால் அவனுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. எல்லாமே ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாகவும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அந்த சமயத்தில் அவனுடைய நினைவு கூறுதல் அப்படிங்கிறது ஒரு பயனுமே அளிக்காது, ஒரு பெனிஃபிட்டுமே அவனுக்கு தரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதான் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். என்ன ஒரு நிலைமை, பாவமான நிலைமை அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வந்து நமக்கு சொல்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு பெனிஃபிட்டுமே இருக்க போகிறதில்லை. எதனால்? அந்த நினைவூட்டுதல் வரதுனால அவனுக்கு ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை இல்லையா? இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் மக்களுக்கு நீங்கள் நினைவூட்டுதலை கொடுத்துக்கிட்டே இருங்க, ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்க வந்து பணியை சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கொடுத்து நமக்கு நினைவூட்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த நிராகரிப்பாளர்கள் எதை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க பார்த்திங்கன்னா, உபதேசத்தையோ இல்லை நினைவூட்டுதலையோ தேர்ந்தெடுக்கலை. அதுக்கு மாறாக அவங்களுடைய மன இச்சையை தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அப்போது இந்த ஒரு நினைவூட்டுதலை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்துக்காததுனால மறுமையில் அவங்களுக்கு எல்லா நினைவுகளும் வந்துடும். ஓகேவா? அப்போ அவங்களுக்குள்ள பலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜஹன்னம் தான். ஓகே, டார்ச்சருக்கான ஏற்பாடு பண்ணப்பட்ட அந்த ஹெல்லு தான் அவங்களுக்கான ஒரு பலனாக அவங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஸோ அவங்க இந்த உலகத்தில் செஞ்ச பாவங்களுக்கு வந்து என்ன வந்து கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜஹன்னம் தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த ஆயத்துக்களுக்கான விளக்கத்தை அடுத்த ஆடியோவில் சொல்கிறேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி.
அதாவது யா லைத்தனி அப்படின்னா எவ்வளவு பெரிய கேடு என் மேலே வந்து விழுந்துருச்சு, எவ்வளவு பெரிய அழிவுக்கு நான் ஆளாயிட்டேன், நான் அழிஞ்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் யா லைத்தனி அப்படின்னா. ஓகேவா. கத்தம் துலி ஹயாத்தி அப்படின்னு சொன்னால் நான் ஏதாவது வந்து செஞ்சு முற்படுத்தியிருக்கக்கூடாதா என் வாழ்க்கைக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான உள்ள வேலைகளில் நான் ஏதாவது கொஞ்சமாவது நன்மைகள் செஞ்சுருக்கக்கூடாதா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்போது வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அல்லாஹ்வுக்கு அடிபணியாமல் போயிட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சுட்டேன். அவன் எனக்கு வந்து செல்வத்தை கொடுத்துருந்தான், அதை நான் சரியான முறையில் செலவழிக்கலை. எனக்கு அறிவை கொடுத்துருந்தான், அதை சரியான முறையில் அந்த இல்மை வந்து நான் பயன்படுத்தலை. இல்லை அவன் வந்து எனக்கு கொடுத்த எல்லா நியாமத்துக்களையும் நான் வந்து சரியான முறையில் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன முறையில் நான் செலவிடலை. நான் வந்து என்ன பண்ணல, சொர்க்கத்துக்கான வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இந்த உலகத்தில் போடலை. ஓகேவா. அப்படி நான் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன், நரகத்தை வந்து தேடிக்கிட்டேன், நான் ஜஹன்னத்தை தேடிக்கிட்டேனே. நான் வந்து அனாதைகளை வந்து ஆதரிக்கலை, மிஸ்கின்களை ஆதரிக்கலை, யத்தீமை ஆதரிக்கலை. இந்த மாதிரி அதே மாதிரி நான் வந்து பொறாமையினால் இருந்துட்டேனே, கிபரோட இருந்துட்டேனே. இந்த மாதிரி எல்லாமே மனிதன் வந்து அப்போ அவனுக்கு வந்து எல்லாமே தோணிக்கிட்டே வரும். ஓகேவா. ஆனால் எல்லாமே தோன்றதுனால என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் வந்து நான் திரும்பி போயிடக்கூடாதா அப்படின்னு நினப்பான். ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் செய்த தப்புகளை கொஞ்சம் கூட திருத்திக்கவே முடியாது. ஓகேவா. அப்போது நற்செயல்களை நான் செஞ்சுருக்கக்கூடாதா, நான் வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்பான். நிச்சயமாக இதில் வந்து அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவங்க, அல்லாஹ் மேலே பயம் உள்ளவங்க, அவங்க மட்டும்தான் துக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அப்போ கொடிய நரகம் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த வெட்ட வெளிக்கு இழுத்து கொண்டு வரப்படுது கொடிய நரகம். அல்லாஹ் வந்து நிராகரித்து மாறு செஞ்சவங்கள வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் தள்ளி விட்டுருவான். அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபயௌம இதில்லா யுஅذிபு அதாபஹு அஹது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து இருக்க போகிறது கிடையாது. எப்படின்னா, அந்த நாளில் அல்லாஹ்வாகி அவன் செய்யும் வேதனை போல் மற்றவனும் வேதனை செய்ய மாட்டான். அப்பேற்பட்ட வேதனை அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மறுத்தவங்களுக்கோ, அல்லாஹ்வை நிராகரித்தவங்களுக்கோ அல்லாஹ் வந்து ஜஹன்னத்தை தவிர வேறு எதையுமே தரப்போகிறதில்ல. இந்த கொடுமையை அனுபவிக்காமல் இருக்கணுமே அப்படின்னு அவங்க வந்து நினப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அது வட்டால் வேறு வழியே கிடையாது. அது வந்து பரிதாபகரமான ஒரு நிலையாக தான் இருக்கும். கதறுவாங்க, கத்துவாங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய வேதனை மாதிரி வேறு யாருமே அந்த வேதனையை தரப்போகிறது கிடையாது. அப்பேற்பட்ட கொடிய வேதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் தருவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வலா யூசிகோ வசாக்கஹு அஹது, அதாவது இன்னும் வந்து அவன் வந்து எப்படின்னா இறுக்கி கட்டுவான். இதில் நரகத்தோட சிறை கூடத்தில் அவங்கள வந்து அடைக்கணுங்கிறதுக்காக மிக கொடூரமான காட்சியாக தான் அது இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதாவது அந்த நாளில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பழுக்க சூடு காட்டப்பட்ட சங்கிலிகளால் பாவிகளுடைய கைகள், கால்கள், கழுத்துகள் எல்லாமே வந்து கடுமையாக கட்டப்படும், இறுக்கி கட்டப்படும். அவங்க நரகத்தோடைய சிறை கூடத்தில் அவங்க அடைக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு கொடுமையான நிகழ்வு வந்து அந்த நேரத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஆயத்துக்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம். அப்போது அல்லாஹுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து அடிபணிந்து வாழணும், குர்ஆன் சுன்னாவின் வழியில் நம்மளுடைய வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வார்த்தைகளாக இந்த ஆயத்துக்கள் நமக்கு வந்து புரிய வைக்குது இல்லையா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ நம்ம வந்து தக்வாவோட உள்ளச்சத்தோடு நம்ம வந்து அல்லாஹ்வை வணங்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து சொல்கிறான். ஸோ கண்டிப்பாக நரகத்தை பற்றி நம்ம உணர்ந்து பயம் கொண்டு அச்சம் கொண்டு அல்லாஹ்வின் மீது என்ன ஆதரவும் அன்பும் வைத்து நம்ம வந்து நல்ல அமல்கள் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இஹ்லாஸோட நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய இஹ்லாஸான அமல்களை புரிந்து கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம இப்போ வந்து சூரத்துல் ஃபஜ்ரில் 21லேருந்து 26வது ஆயத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தஜ்வீத் சட்டங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. கல்லா அப்படின்னா கேஃப் ஃபதா லாம் ஷத்தா, கல் லாம் ஃபதா அலிஃப் மத் லா. அதாவது இந்த இடத்துல பாருங்கள் மத் இருக்குது, அப்புறம் அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்தில் ஹம்சா இருக்குது, இதா அப்படிங்கிறதுல ஹம்சா இருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? மத்தல்
ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போ 4 இல்லைனா 5 அலிஃப் நம்ம நீட்டி ஓதணும். அப்போது கல்லா அப்படி நீட்டணும். அடுத்ததான் ஹம்சா கெஸ்ரா இ, ஜால் ஃபதா அலிஃப் மத்து ஜ 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். இ ஜ. அடுத்தது து, தால் தொம்மா, காஃப் ஷத்தா துக். ஓகே, துக். அப்புறம் காஃப் ஃபதா க, துக்க. தா கெஸ்ரா லாம் சுகுன் தில். ஓகே, துக்கத்தில். ஹம்சா ஃபத்ஹா ரா சுகுன் ஆர். இந்த இடத்துல வந்து ரா வந்து தஃஹீமாக தான் ஓதணும், அதாவது வல்லினமாக ஓதணும். அடுத்ததான் துவாது தொம்மா து ஆர் து. ஓகே, அப்போது துக்கத்தில் ஆர் து. அடுத்தது தால் ஃபத்ஹா காஃப் ஷத்தா தக். காஃப் ஃபத்ஹத்தைன் இருக்குது, அடுத்த எழுத்து தால் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இஹ்ஃபா பண்ணணும். இஹ்ஃபா ஹக்கிகி. அப்போது இதை மறைச்சி ஒன்றா செஞ்சு ஓதணும். அப்போது தக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஓதுவோம். அடுத்ததான் தால் ஃபத்ஹா காஃப் ஷத்தா தக் காஃப் ஃபத்ஹத்தைன் இருக்குது. இப்போது நம்ம வக்ஃபு பண்ண போகிறோம். ஓகே, அப்போ வக்ஃபு பண்ணால் இங்கே என்ன சட்டம்? மத்தல் ஐவத் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. அப்போது நம்ம இதை வந்து 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். ஓகேவா, நீட்டி தான் நிப்பாட்டணும். இதை எப்படி ஓதணும்? கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா அப்படி நம்ம ஓதுவோம். அடுத்ததான் 22வது ஆயத்து. வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா. வா ஃபதா வா, ஜீம் ஃபதா அலிஃப் மத்து. இதில் வஜாஅ, இதில் ஒரே வார்த்தையிலேயே அலிஃப் மத்துக்கு அடுத்ததான் ஹம்சா வந்திருக்குது. அப்போது இங்கே வந்து மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற சட்டம். அப்போது இங்கேயும் 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டி ஓதணும். வஜாஅ அப்படின்னு ஓதுவோம். அடுத்ததான் ரப்புக, ரா ஃபதா ப ஷதா ரப், ப தொமா பு, ரப்பு காஃப் ஃபதா க, ரப்புக. இந்த ரா வந்து தஃஹீமாக ஓதணும். அடுத்ததான் வல் மலக்கு, வா ஃபதா லாம் சுகுன் வல், மீம் ஃபதா ம, லாம் ஃபதா ல, காஃப் தொமா கு, வல் மலக்கு. ஓகே, அடுத்தது ஸாத் ஃபதா ஃப ஷதா ஸஃப் ஸஃப். இந்த ஸாத் வந்து ஹெவி லெட்டர். அடுத்ததான் ஃப ஃபத்ஹத்தைன் இருக்குது, அடுத்த எழுத்தும் ஸாத் இருக்குது. அப்போது இங்கே எஹ்ஃபா ஹக்கிகி, அதாவது எஹ்ஃபா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மறைச்சு குன்னா செஞ்சு ஓதுவோம். ஆனால் இங்கே வந்து ஹெவி குன்னா கொடுக்கணும். ஓகே, ஏன்னா இந்த ஸாத் வந்து ஹெவி லெட்டர். ஓகேவா, அப்போது ஸஃபன் ஸஃபா. இந்த ஸாத் ஃபத்ஹா, இந்த ஃப ஷத்தா ஸஃப், ஃப ஃபத்ஹத்தைன் இருக்குது. வக்ஃபு பண்ணுறதுனால முதல் ஐவது சட்டம் 2 அலிஃப் நீட்டி நிப்பாட்டணும். அப்போ இதை எப்படி ஓதணும்? وجاء ربك والملك صفا صفا. அடுத்தது 23வது ஆயத்தை பாருங்கள். وجيء يومئذ بجهنم. இந்த இடத்துல வாவ் ஃபத்ஹா வா, ஜீம் ஃபத்ஹா. இந்த இடத்துல யா மத் இருக்குது. ஓகே, அப்போது அது மட்டும் இல்லாமல் அடுத்த எழுத்து ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற சட்டம். அப்போ 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டி ஓதணும். வஜீஅ அப்படின்னு ஓதுவோம். அடுத்ததான் யா ஃபதா வாவ் சுகுன் யவ். இந்த இடத்துல வாவுல் லீன், ஹர்ஃபுல் லீன் இருக்குது, யவ். அடுத்தது மீம் ஃபதா ம, ஹம்சா கெஸ்ரா இ, யவ்ம இ. ஜால் கெஸ்ரத்தைன் இருக்குது, அதுக்கு அடுத்த எழுத்து ப வந்திருக்குது. ஓகே, ப வந்துருந்துச்சுன்னா என்ன சட்டம்? இக்லாபு சட்டம். அப்போது இந்த நூனு தன்வீன் அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மீமாக மாற்றிடுவோம். நூன் சுக்குனா மீமாக மாற்றிடுவோம். அப்போது யௌம இதிம் அப்படின்னு ஒன்றாவும் கொடுத்து ஓதணும். ஓகேவா, யௌம இதிம் பி, ப கெஸ்ரா பி, ஜீம் ஃபத்ஹா ஜ, ஹ ஃபத்ஹா நூன் ஷத்தா ஹன், நூன் ஃபத்ஹா ந, ஜஹன்ன. இந்த இடத்துல அக்மல் குன்னா கொடுக்கணும். நூனுக்கு நூன் முஷத்ததா இருக்குது. அடுத்ததான் மீம் ஃபத்ஹா ம. இப்போ இதை வக்ஃபு பண்ணால் இந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா அப்போது மீம் சுக்கூனை வச்சு நிப்பாட்டிடணும். ஓகேவா, இல்லை கண்டினியூ பண்ணி ஓதணும் அப்படின்னு சொன்னால் பி ஜஹன்னம யௌம இதின் அப்படின்னு சொல்லி ஓதிடுவோம். ஓகேவா, அப்போது நிறுத்தணும்னா பி ஜஹன்னம். ஓகே, அப்போ இதை எப்படி ஓதணும்? வஜீஅ யௌம இதிம் பி ஜஹன்னம். அடுத்தது பாருங்கள். யா ஃபதா வாவ் ஷத்தா யவ், அதாவது வாவ் சுக்கூன் யவ், இதுவும் வாவுல் லீன். ஓகே, அடுத்தது மீம் ஃபதா ம, ஹம்சா கெஸ்ரா இ, யௌம இ. ஜால் கெஸ்ரத்தைன் இருக்குது, அடுத்த எழுத்து யா வந்திருக்குது. ஓகே, அப்படின்னா என்னென்ன சட்டம்? இங்கே வந்து இதுகாம் பண்ண போகிறோம். ஓகே, இதுகாம் நாக்கிஸ். இது வந்து இதுகாம் நாக்கிஸ்
பில் குன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதகம் நாக்கிஸ் பில் குன்னா சட்டம். அப்போது யௌம இதீ அப்படின்னு சொல்லி நம்ம குன்னாவும் கொடுக்கணும், அதே சமயத்தில் அதை வந்து இணைக்கணும். ஓகே, அப்போது யௌம இதீ யா ஃபதா யா, தா ஃபதா த, யத, ஜால் கெஸ்ரா, காஃப் ஷத்தா ஜக், காஃப் ஃபதா க, ரா தொமா ரு, யத ஜக்கரு. அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா லாம் சுக்குனோட இணையும், ரா தொம்மா, லாம் சுக்குன் ருல். இந்த இடத்துல ரா வந்து தஃப்ஹைமா ஓதணும். அடுத்ததான் ஹம்சா கெஸ்ரா, நூன் சுக்குன் இன். அடுத்தது சீன் வந்திருக்குது, நூன் சாக்கினாக்கு அடுத்ததான் சீன் வந்துருந்துச்சுன்னா இங்கேயும் இஹ்ஃபா சட்டம். ஓகே, அப்போ இஹ்ஃபா பண்ணணும்னா இன்சானு, சீன் ஃபதா, அலிஃப் மத்து, அலிஃப் சகீரான்னு சொல்லலாம். அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டணும், இன்சானு, நூன் தமானு. அடுத்தது வா ஃபதா வ, ஹம்சா ஃபதா, நூன் ஷத்தா அன், நூன் ஃபதா ந, அதோட சேர்த்து அலிஃப் சகீராவும் இருக்குது. அப்போது வ அன்னா. ஓகே, அடுத்ததான் லாம் ஃபதா ல, ஹ தொம்மா ஹூ, லஹூ. அடுத்தது ஹ தொம்மா வந்து ஜால் ஷத்தாவோட இணையும் இப்போ. அப்போது ஹ தொம்மா ஜால் ஷத்தா ஹுஸ், ஹுஸ். அப்போது ஜால் கெசரா, காஃப் சுக்குன் விக், விக். அடுத்தது ரா ஃபதா, அலிஃப் சகீரா, ரா 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். ஓகே, இப்போது லஹு விக்ரா. இது எப்படி ஓதணும்? وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. அடுத்தது 24வது ஆயத்தை பாருங்கள். யகூலு யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி. யகூலு யா ஃபத்ஹா யா, காஃப் தொம்மா, வாவ் சுக்குன் கூ. இது வாவுல் அதாவது வாவுல் மத்து. அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். யகூ, லாம் தொம்மா லு, யகூலு. அடுத்தது யா ஃபத்ஹா அலிஃப் சகீரா யா, 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். லாம் ஃபத்ஹா யா சுக்குன் லை, இது யாவுல் லீன். அடுத்ததான் த ஃபத்ஹா த, நூன் கெஸ்ரா, யா சுக்குன் நீ, இது 2 ஹரக்கத்தை நீட்டணும், இது யாவுல் மத்து. அப்போது யா லை த நீ. அடுத்தது காஃப் ஃபத்ஹா கா, தால் ஷத்தா கத், தால் ஃபத்ஹா மீம் சுக்குன் தம், கத்தம். இந்த காஃப் வந்து ஹெவி லெட்டர், அப்போது நல்லா வாயை ஓப்பன் பண்ணி சொல்லணும், கத்தம். அடுத்தது த தொம்மா து, கத்தம் து. அடுத்தது லாம் கெஸ்ரா லி, ஹ ஃபத்ஹா லி ஹ, யா ஃபத்ஹா அலிஃப் மத்து, யா 2 ஹரக்கத்தை நீட்டுவோம், லி ஹயா. த கெஸ்ரா, யா மத்து, தீ 2 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போ இது எப்படி ஓதணும்? யகூலு யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி. அடுத்தது 25வது ஆயத்து. ஃபயௌம இதில்லா யுஅذிபு அஸாபஹு அஹத். இதில் ஃப ஃபத்ஹா ஃப, யா ஃபத்ஹா, வாவ் சுக்குன் யவ், இது யாவுல் லீன், அதாவது வாவுல் லீன், இது வாவ் அதாவது ஹர்ஃபுல் லீன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் மீம் ஃபத்ஹா ம, ஃப யௌம, ஹம்சா கெசரா இ, ஃப யௌம இ, ஜால் கெசரத்தைன் இருக்குது, அடுத்த எழுத்து என்ன இருக்குது? லாம் வந்துருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுகாம் பண்ணணும், பிலா குன்னா. ஓகே, கைரு குன்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது வந்து முழுமையாக இணைஞ்சிருச்சு. ஓகே, இதுகாம் காமில் பிலா குன்னா அப்படின்னு இந்த சட்டத்துக்கு பேர். சரியா? அப்போது ஜால் கெசரத்தைன் வந்து லாம் ஷத்தாவோட இணைஞ்சிருச்சுன்னா ஜில் அப்படின்னு சொல்லுவோம். லாம் ஃபத்தா அலிஃப் மத்து, லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஃபயௌம இதில்லா. அடுத்தது யா தொம்மா யூ, ஐன் ஃபத்தா, ஜால் ஷத்தா அஸ், ஜால் கெஸ்ரா ஜி, யூ அஸ்ஸி. ப தொம்மா பு, யூ அஸ்ஸிபு. ஓகே, அடுத்தது ஐன் ஃபத்தா அ, இது நடுத்தொண்டையிலேருந்து வரணும். ஜால் ஃபத்தா அலிஃப் மத்து, ஜ 2 ஹரக்கத்தை நீட்டணும், அலிஃப் மத்து, அ ஜ. ப ஃபத்ஹா ப, ஹ தொம்மா, வாவ் சகீரா, மத்து இருக்குது பாருங்கள், ஹூ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மத்து சிலத்தல், அதாவது சிலத்தல் கிடையாது, இது வந்து குப்ரா. ஓகே, மத்து சிலத்தல் குப்ரா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இதை வந்து நம்ம 4 அலிஃப், 4 இல்லைன்னா 5 அலிஃப் நீட்டி தான் ஓதணும். ஓகேவா? மத்து சிலத்தல் குப்ரா அப்படின்னு இந்த சட்டத்துக்கு பேர். அப்போது அஸாபஹு அப்படின்னு நீட்டணும். அடுத்ததான் அஹது, ஹம்சா ஃபத்தா அ, ஏன்னா இந்த மத்து சிலத்துல குப்ரால இந்த மாதிரி வாவுக்கு இல்லை யா போட்டிருக்கோம், இதுக்கு மேலே வந்து மத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த எழுத்து ஹம்சா இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மத்து சிலத்துல குப்ரா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது ஹம்சா வந்திருக்குது. அடுத்ததான் ஹ ஃபத்தா ஹ, ஜால் வந்து என்ன இருக்குது?
தம்மத்தைன் இருக்குது. இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால நம்ம தாலுக்கு என்ன பண்ணிடுவோம், சுக்குன் வச்சுருவோம். அப்போது அஹது. அப்போது அஹது அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணுவோம், கல்கலா குப்ரா கொடுக்கணும். ஓகேவா? அஹது. இது எப்படி ஓதணும்? ஃபயௌம இதில்லா யுஅذிபு அஸாபஹு அஹது. ஓகே, அடுத்தது 26வது ஆயத்து. வலா யூசிகு வஸாகஹு அஹது. வலா வாவ் ஃபத்ஹா வா, லாம் ஃபத்ஹா, அலிஃப் மத்தல்லா, 2 ஹர்க்கத்தை நீட்டுவோம். வலா யூசிகு, அதாவது யா தொம்மா வாவ் சுகுன், யூ 2 ஹர்க்கத்து வாவுல் மத்து. அடுத்ததான் ச கெஸ்ரா சி, காஃப் தொம்மா கு. ஓகே, யூசிகு. அடுத்தது வாவ் ஃபத்ஹா வா, ச ஃபத்ஹா அலிஃப் மத்து, ச 2 ஹர்க்கத்தை நீட்டுவோம். வ ச, காஃப் ஃபத்ஹா கா, வ ச கா, ஹ தொம்மா வாவ் சகைரா மத்து இருக்குது. அப்போ நம்ம இதை மத்து சிலத்தில் குபரான்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ நீட்டி ஓதணும். வ ச க ஹூ. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா அ, இந்த இடத்துல அஹது. ஓகே, அஹது. இதை நம்ம வந்து ஓதிடுவோம். ஹ ஃபத்ஹா அதே தான் சொல்லணும். ஹ ஃபத்ஹா ஹ. தாலில் வந்து தம்மத்தைன் இருக்கிறதுனால இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால சுக்குனை மாற்றிடுவோம். அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து கல்கலத்துல் குபரா. ஓகே, அப்போது அஹது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை எப்படி ஓதணும்? வலா யூசிகு வஸாகஹு அஹது. ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லா. இந்த சட்டத்தை எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.